பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut MCR Pure Cotton Club formals and casual shirts. SRM தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு #1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்கே வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். தங்கத்தினோட விலை கண்டிப்பாக இன்னும் கூட விலை உயரும், சில டைம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஏறும். ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பங்குச்சந்தை நிபுணர் சொல்லியிருக்காரு 38% வரைக்குமே தங்கத்தினுடைய விலை குறையும். எழுதி வச்சுக்கிங்க, 100% இது சாத்தியமே கிடையாது. 38% குறைஞ்சி கிராம் 5000 ரூபா வருன்றது பொதுமக்களை வந்து ஒரு திசை திருப்புற வேலையாக இருக்கும். மைனிங் காஸ்ட்னு சொல்கிறோங்க, அது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்குது. அந்த மைனிங் காஸ்ட்டை விட விலை குறையும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மைனிங் பண்ணிய பிரயோஜனமே இல்லையே. ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சார், இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளேயே வந்து 10,000 ரூபாய் வந்து எட்டறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடந்த ஆண்டு இந்த கோல்டு பர்ஃபார்ம் பண்ண விதம் ஒரு 40-42% உயர்ந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வருட கடைசிக்குள்ளேயே ஒரு கிராம் 10,000 எட்டும். உகாண்டாவில் வந்து ஒரு 2 லட்சம் டன் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புவி சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து உகாண்டா நாடும் ஆமோதிச்சிருக்கு. சுமார் 800 டன் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு. 80 டன் தங்கம் தான் அங்கே கிடைக்குது. அப்போ அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த உகாண்டாவில் திரும்பி கிடைச்சது அந்த 2 லட்சம் கிடைச்சி அதற்குண்டான செலவினங்கள் கம்மியான செலவு ஆச்சு அப்படின்னா ஒரு டிராப் உண்டு, கண்டிப்பாக வரும். இப்போ ஒட்டுமொத்த தங்கம் உலகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1,90,000 டன் மக்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் சேர்த்தோம்னா 2 லட்சம் டன் இருக்குது. டோட்டல் இது வரைக்கும் உலக வரலாறுலேயே இருக்கிறதே அவ்வளோதான். அதற்கு சமமான தங்கம் இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சுரங்கத்தில் இருக்குன்னு வெட்டி எடுக்க வந்தாங்கன்னா அது சந்தைக்கு வந்தால் கண்டிப்பாக டிமாண்ட் குறையும்ல. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை ஃபீல் பண்ணுறவங்க ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லையா? ஃப்யூச்சரில் இப்படி ஆகுன்றது ஆரூடம், ஜோசியம். அது ஜோசியம் சொல்கிற மாதிரி. இன்று நம்மோட கோல்டு குரு சாந்தகுமார் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், தங்கம் விலை வந்து கண்டிப்பாக உயர்ந்துக்கிட்டே தான் போகும், உச்சத்தை தொடும் அப்படின்றதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பங்குச்சந்தை நிபுணர் சொல்லியிருக்காரு ஒரு கருத்தை, 38% வரைக்குமே தங்கத்தினுடைய விலை குறையும், அதுவும் தீர்க்கமாக குறையுன்ற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அது பாசிபிளா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருன்னா அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை நிபுணர் ஜான் மில்ஸ் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒட்டுமொத்தமாக சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. எப்படி அப்படின்னா, அவர் சொல்லியிருக்க விஷயம் கோல்டுடைய ரேட்டு 38%, அதாவது 40% வைங்களேன். அப்படின்னா இன்றைக்கி ரேட் 8,300 ரூபா. இந்த 8,300 ரூபாவில் 40%, 4 8 32, 3,200 ரூபா, 3,300 ரூபா. 3,300 ரூபா குறையணும்னா 8,300ல் 3,300 குறைஞ்சி வெறும் கிராம் 5,000 ரூபா. எழுதி வச்சுக்கிங்க, 100% இது சாத்தியமே கிடையாது. ஓகே. அதென்னமோ அவர் கிறுக்குத்தனமாக சொல்லிகிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சாத்தியமான விஷயங்கள் ஒன்று இருக்குது, அசாத்தியமான விஷயங்கள் இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். இது எப்படின்னா, இந்த 5,000ன்றது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு. அந்த ரேட்டை கொண்டு வரணும் அப்படின்றது வந்து விஷயமே இல்லை. ஏன்னா இருக்க இன்ஃப்ளேஷன், விலையேற்றம் அப்படின்றது நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சதவீதமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தங்கத்தினுடைய விலை 40% விலை குறையும் அப்படின்னு வேற ஒரு கவனத்தை திருப்புறதுக்காக இருக்கலாமே தவிர நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பங்குச்சந்தை நிபுணர்களாகட்டும், பொருளாதார வல்லுநர்களாகட்டும், வியாபார பெருமக்களாகட்டும், ஜுவல்லரி அசோசியேஷனில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே ஒட்டுமொத்த கருத்து பார்த்திங்கன்னா, இனி வேர்ல்டு கோல்டு கவுன்சிலுங்க, ஏன் நம்ம இவ்வளோ எதுக்கு சுற்றி வளைச்சி போடணும், வேர்ல்டு கோல்டு கவுன்சிலுடைய நிலைப்பாடே என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை பெருகிட்டே இருக்குது. ஏன் பெருகிட்டு இருக்குது அப்படின்னா, டிமாண்டு ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. அப்படி டிமாண்ட் ஜாஸ்தியாகிட்டு இருக்கப்போ
தங்கத்தினுடைய தேவைகளும் தங்கத்தினுடைய விலையும் கண்டிப்பாக உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவர் சொல்கிற கருத்துப்படி 38% குறைஞ்சி கிராம் 5000 ரூபா வருன்றது பொதுமக்களை ஒரு திசை திருப்புற வேலையாக இருக்கும். தன் மீது கவனம் படணும் அப்படின்ற வேலையாக இருக்கும். இன்னொன்று தான் பேசும் பொருளாக இருக்கணும், லைம்லைட்டில் இருக்கணும் அப்படின்ற விஷயமா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு சிலர் அதை ஒட்டி பேசும்போது அவர் சொல்கிற அளவுக்கு 38% குறையுமானா அது வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஒரு ஒரு பர்டிகுலராக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றதையும் முன்வைக்கிறாங்க இல்லையா சார்? இல்லைங்க, இதில் 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று நடக்கும், இன்னொன்று நடக்காது. 2 விஷயந்தான் இருக்குது. அதில் வாய்க்கு வந்தது யார் வேணால் பேசிட்டு போகலாம் இல்லைங்களா? அதில் ப்ராக்டிக்கல் திங்கிங்னு ஒன்று இருக்குது, நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்குது. அதெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக இது நடக்காது. ஏன்னா நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்துக்கிட்டே இருக்குது, மற்ற துறைகளும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் இருக்காது. ஏன்னா ஒரு பாருங்களேன், மைனிங் காஸ்ட்டுன்னு சொல்கிறோங்க, தங்க சுரங்கத்தில் தங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய மைனிங் காஸ்ட் அது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்குது. அப்படின்றப்போ அதை விட விலை, அந்த மைனிங் காஸ்ட்டை விட விலை குறையும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க மைனிங் பண்ணிய பிரயோஜனமே இல்லையே. இப்போ கோலார் தங்க சுரங்கம் இருக்குது பாருங்களேன், அது ஏன் மூடினாங்க? நம்மள்ட்ட இல்லாத தங்கமா? நம்ம பூமிக்கு அடியில் இருக்குது தங்கம். ஆனால் அதை இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்க 1 கிராம் அப்படின்னா, 1 கிராம்னா 1 லாரி மண் எடுத்து அதை சுத்தம் பண்ணி அது எடுத்தோம்னா 1 கிராம் தங்கம் கிடைக்கிது. அப்படி கிடைக்கக்கூடிய அதனுடைய விலை இன்றைக்கி அதுக்கு உண்டான செலவு அது செய்யறதுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது. அங்கே இருக்கிற இது பண்ணி எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்தால், அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து 10,000 ரூபா செலவு பண்ணணும்? வெளியிலேயே 8,300 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணிடலாமே. நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு, கரெக்டாக? அதனால தான் தங்க சுரங்கத்தை நிப்பாட்டிட்டாங்க. அது மாதிரி இப்போது 5,000 ரூபா வரும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு ரிவர்ஸ் கால்குலேஷன் நம்ம பார்க்கணும். சுரங்கங்கள்லாம் மூடும். ஏன்னா சுரங்கத்துலேருந்து வெட்டி எடுக்கிற தங்கமே 6,000 ரூபா 7,000 ரூபா ஆகிடுது இன்றைக்கி 1 கிராம். இவர் சொல்கிற ரேட்டு 5,000 ரூபாய்க்கு குறைஞ்சிடும் அப்படின்னா சுரங்கத்தினுடைய மதிப்பு அப்படியே நின்று போயிடும். வந்தால் நல்ல விஷயந்தான். நானுமே பொதுமக்களுக்கு ஒரு அவங்க அவளோடு காத்துட்ருக்க மாதிரி அடிச்சதா ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயம்தான். எல்லாருமே தங்கம் வாங்கி எல்லாமே தங்கத்துக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் வரத்துக்கூடிய சான்சஸ், பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த 38% இல்லை, ஒரு 10-12% வரைக்கும் வரும்னு சில பேர் எல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. அதுவுமே வராது. அது நடக்கலாம். 10-12% நடக்கலாம். அது ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் இதே நம்ம கலாட்டா மீடியாக்கே ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கேன், தங்கத்தினோட விலை கண்டிப்பாக இன்னும் கூட விலை உயரும். அதே சமயம் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில டைம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஏறும். ஆனால் நம்ம தான் 40% ஏறிடுது, 10% குறையும். வாட் இஸ் த யூஸ்? எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் பண்ணி பார்த்தா 30% ஹைக்கில் இருக்குது. அந்த மாதிரி தான். ஆனால் 10% குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் அது மார்க்கெட்டோடைய ஃப்ளக்சுவேஷன், அப்பப்போ ஏற்படக்கூடிய பாலிசி மேக்கிங், ரியல் டிமாண்டு, இதெல்லாம் பொறுத்து. கடந்த ஆண்டுகள் ஒரு 50 ஆண்டு இல்லை 100 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய ஒரு தங்கத்தின் விலை 38% குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தது உண்டா? இல்லைங்க, இது வரைக்குமே அந்த மாதிரி 38% குறைஞ்சி டவுன் ஆகிடுச்சு. இல்லை ஒரு 25%, 30% அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராப் அப்படின்றது 10% 20% அதுதான் அதிகபட்சம். அதுவும் கூட ஒரே டைமில் குறையாது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயருதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி திருப்பி ஏறுச்சு. அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு 20% அந்த மாதிரி தான். தவிர 35-40%லாம் ஒரே டைம்லன்றது இல்லை. என்னென்னா இப்போ நம்ம இப்போ இவர் சொல்லியிருக்காரு, அவர் ஜான் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் திடீர்னு தங்கத்தின் விலை குறையுது, 2 நாளில் ஒரு 500 ரூபா குறையுது அப்படிங்கோ, ஓகே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கணக்கு பண்ணுவாங்க. நடக்கும். அப்படிலாம் கிடையாது. ஓகே, திருப்பி கூட கொஞ்சம் குறைஞ்சது, திருப்பி ரெக்கவர் ஆகிருக்கு.
இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இனியும் வரும் காலங்களில் இந்த ஏற்ற இறக்கம்ன்றது காணப்படும் கண்டிப்பாக. ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சார், நம்ம பேசும்போது கூட வந்து இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளேயே வந்து 10,000 ரூபாயை வந்து எட்டறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆமாம் சார். அது எதை வச்சு அப்படின்னம்னா, கடந்த ஆண்டு இந்த கோல்டு பர்ஃபார்ம் பண்ண விதம் அப்படின்னு பார்க்குறச்சே ஒரு 40-42% உயர்ந்திருக்கு. இந்த ஆண்டுலேயும் தொடக்கத்துலேயும் அந்த அளவுக்கு 12-15% உயர்ந்திருக்கு. இதெல்லாம் வச்சு கூட்டி கழித்து பார்க்குறச்சே கண்டிப்பாக இந்த வருட கடைசிக்குள்ளேயே ஒரு கிராம் ஒன்று 10,000 எட்டும் அப்படின்றது வந்து உள்ளங்கையில் இருக்கிற ஒரு நெல்லிக்கனி மாதிரி. அது பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து மறைச்சி வைக்கிற விஷயமே எதுவுமே கிடையாது. இதை தெளிவாக இருக்கக்கூடிய மற்ற துறைகளும் அதே மாதிரி சுணக்கமாக இருக்குது. அப்போ கோல்டு மட்டும்தான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நாம் டிசம்பர் 2025ன்றது வந்து அதுக்குள்ளேயே இன்னும் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த லெவல் ரீச் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது சூழ்நிலை. கண்டிப்பாக. ஆனால் உலக காரணங்களை மையப்படுத்தி தான் இவங்க பேசுகிறாங்க சார். இப்போ அப்படி தான் அந்த விலையானது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிங்கும்போதும் இவருடைய ஒரு கூட்டிலே எந்த அடிப்படையில் சொல்கிறார் அப்படின்னா, எது ஒன்று வந்து அபரிமிதமான உச்சத்தை தொடுதோ அது விழுந்து தான் ஆகும் அப்படின்னு. இது வந்து வரலாறு. அது அபரிதமான வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறது எல்லாமே அந்த சைக்கிளிங் மெத்தடில் சொல்கிறாங்க. ஒரு அப் டவுன் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு டவுன் வரும், அடுத்த ஒரு அப் வரும், அடுத்த ஒரு டவுன் வரும். இது வந்து மற்ற ஒரு விஷயத்துக்கு இது சாத்தியமாகும். தங்கத்துக்கு இது பொருந்தாதுன்னு சொல்ல வரேன். ஏன் பொருந்தாது அப்படின்னா, இப்போது மற்ற அக்ரிகல்ச்சரில் வைங்களேன், அக்ரிகல்ச்சரில் ஒரு டிமாண்ட் வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்த உற்பத்தியை பெருக்குவாங்க. உற்பத்தியை பெருக்கி அதில் டிமாண்டை சரி கட்டுவாங்க. இப்போது இது வந்து அப்படி கிடையாது. டிமாண்டை பெருக்க முடியாது. இந்த டிமாண்டை அதாவது உற்பத்தியை பெருக்க முடியாது. பூமியில் ஒன்று விளைய வச்சு கொண்டு வர முடியாது தங்கத்தை. ஏற்கனவே இருக்கிறத அதை தான் நம்ம வந்து எடுக்க முடியுமே தெரியுமா, எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சந்தைக்கு கொண்டு வரலாமே தவிர வேறு மாற்று உலோகமோ இல்லை மாற்று வழியோ எதுவுமே இல்லை. அதனால் அந்த மாதிரி இதில் எங்கே நடக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். மிகப்பெரிய மாற்றங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் நினச்சே பார்க்காத அளவுக்கு அது மாதிரி வந்தாலோ, ஏதாவது ஒரு நாடு தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை சந்தைக்கு கொண்டு வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி விற்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்துலையோ பெரும் முதலீட்டாளர்கள் எல்லாருமே வேறு ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ணி இதிலேருந்து வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலோ, இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு முதலீடு வந்தாலோ, இந்த மாதிரி இது எல்லாமே வந்தாலோ நடந்தாலோ அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் தான் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஒரு 38%. ஆமாம். இல்லாட்டி அடுத்த விஷயம் கூட இன்னொன்று இருக்குது. உகாண்டாவில் வந்து ஒரு 2 லட்சம் டன் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புவி சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவாங்க, USGRன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து உகாண்டா நாடும் ஆமோதிச்சிருக்கு. ஆமாம், இந்த இடத்துல சுரங்கம் இருக்குது, இதை தங்கம் இருக்குது அப்படின்னு. இருக்கிறது உண்மை. ஆனால் அந்த தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு உண்டான நேரம் காலங்கள் எவ்வளோ, ஏன் நம்ம இங்கே ஆந்திர பிரதேசோட கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் கூட தங்கம் இருக்குன்னு ஏற்கனவே வந்துச்சு. அதை பார்த்தோம்னா அதை எடுத்து பண்ணுறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதில் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே நேரம் நிறைய ஆயிடுச்சு, செலவாச்சு பல வருடங்கள். அதுக்கப்புறம் தனியார் நிறுவனங்கள் யாருமே அதுக்கு வரலை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட இதனுடைய எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 10ல் 1 பங்கு. நாம் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோமோ ஒரு வருஷத்துக்கு, அதில் 10ல் 1 பங்கு சுமார் 800 டன் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு. 80 டன் தங்கம் தான் அங்கே கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போ அதை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்முடைய தேவைகள் 800 டன்னு, 800 டன்ஸ். இங்கேயே வந்தால் கூட 80 டன்ஸ் தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி. ஆனால் அந்த உகாண்டாவில் பொறுத்த வரைக்கும் உகாண்டாவில் திரும்பி கிடச்சிது அந்த 2 லட்சம் கிடச்சி, அதற்குண்டான செலவினங்கள் கம்மியான செலவு ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ராப் உண்டு, கண்டிப்பாக வரும். அது இந்த அளவுக்கு வருமா? இதை விட மோசமாக வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த தங்கம் உலகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1,90,000 டன்
அதாவது 2 லட்சம் டன். அது எந்தெந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஃபெடரல் ரிசர்வ் சொல்லுவோம் இல்லையா, ரிசர்வ் பேங்க், அந்த கோல்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் முதலிடம் வகிக்கிறது அமெரிக்கா. 8320 டன் வச்சுருக்காங்க கைவசம். அவங்க வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க. நம்ம இந்தியா இன்றைக்கி வந்து 840 850 டன் வந்தாச்சு. நாம் வந்து இப்போ அதிலேருந்து இப்போ 8வது இடத்துக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து கோல்டு வாங்கிட்டு இருக்கனால மற்ற நாடுகளும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்கு. இதெல்லாம் ஒட்டுக்க சேர்த்து மக்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் சேர்த்தோம்னா 2 லட்சம் டன் இருக்குது. டோட்டல் இது வரைக்கும் உலக வரலாறுலேயே இருக்கிறதே அவ்வளோதான். அதற்கு சமமான தங்கம் இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சுரங்கத்தில் இருக்குன்னு வெட்டி எடுக்க வந்தாங்கன்னா, அது சந்தைக்கு வந்தால் கண்டிப்பாக டிமாண்ட் குறையும்ல. நிறைய சப்ளை வந்துடுச்சு, அப்போ போட்டி போட்டு டிமாண்ட் குறையும். அந்த சப்ளை வந்துச்சுன்னா அதனுடைய உற்பத்தி செலவு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுவும் 2000 ரூபா 2500 தான் வந்துச்சு ஒரு கிராம் எடுக்கிறதுக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது 5000 ரூபாய்க்கு சந்தைக்கு வரும், லாபத்தெல்லாம் சேர்த்து. இல்லை அதுக்கே வந்து 7000 ரூபா ஆகுது உற்பத்தி செலவு, அதை பண்ணுற தயாரிப்பு செலவு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இங்கே 5000 அவன் கொடுக்க மாட்டான்ல. அப்போ விலை குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த ஜான் மில்ஸ் சொல்கிறது வந்து அந்தளவுக்கு சாத்தியம் கிடையாது. இப்போது அவர் இந்த கருத்து சொன்ன உடனே நிறைய ஒரு ஆசிலேஷன் இருக்குது சார். ஏன்னா இப்போ 2 விதமான பார்வையும் இருக்குது. நீங்கள் வந்து விலை கம்மியாச்சுன்னா தங்கத்தை நம்ம வாங்கிக்கலான்னு நினச்சி சந்தோஷப்படுற மக்களும் உண்டு. ஒருவேளை அது கம்மியாச்சுன்னா ஏற்கனவே நான் தங்கத்தில் முதலீடு பண்ணியிருக்கேனே, அப்போது எனக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி இந்த 2 வேறு மனநிலை இருக்கு இல்லையா சார்? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது நம்ம வந்து ஊரோட சேர்ந்து தான் போக முடியும் எப்பயுமே. ஓகே, குறையிறது தான் நல்லது. குறையிறது தான் நல்லதுன்றது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தா கூட வியாபாரம், அதாவது நெட்ஒர்த்துன்றது வேறு, மெயின் வியாபாரம். விலை குறைஞ்சா வியாபாரிக்குமே சந்தோஷம், பொதுமக்களுக்குமே சந்தோஷம், வாங்கும் திறன் அதிகரிக்கும். அப்போது ஒரு பொருளை சும்மா பார்த்துக்கிட்டே இது இவ்வளோ போகுன்றதை விட அந்த பொருளை வியாபாரியை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, கிராம் 5000 ரூபா விற்றாலும் அவனுக்கு ஒன்று தான், கிராம் 20000 ரூபா விற்றாலும் அவனுக்கு ஒன்று தான். 5000 ரூபா விற்றுச்சா திருப்பி எகைன் 4975 ரூபாய்க்கு திருப்பி வாங்க போகிறான் தங்கத்தை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உடனே கமெண்ட் வரும், இவங்க என்ன வெறும் 25 ரூபா லாபத்துக்காக விற்கிறாங்க அப்படின்னு. அது வேறு விஷயம், அதுக்கு சொல்ல வர நான் ஜென்ரலாக சொல்கிறேன். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய்க்கு தங்கத்தை விற்கிறானா திருப்பியும் 5000 ரூபாய்க்கு அவனால் ரீஃபில் பண்ண முடியும். 20000 ரூபாய்க்கு தங்கத்தை விற்கிறானா 20000 ரூபாய்க்கு ரீஃபில் பண்ண முடியும். ஏன்னா புது புது டிசைன்ஸ் கொண்டு வரணும், அப்படி அவனோட முதலீடு போடணுன்னா தான். அப்போ கண்டிப்பாக அவருக்குமே ஒரு பெரிய சேலஞ்சிங் பீரியட் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 1 கிலோவுக்கு 50 லட்ச ரூபா போட்டால் போதும். இப்போது கிராம் 10000 வந்துச்சுன்னா 1 கோடி ரூபா போடணும். அப்படின்றப்போ அவருக்குமே சிரமம் தானே ஒர்க்கிங் கேபிட்டல் கொண்டு வருது. அதனால் ஒட்டுமொத்தமாக விலை குறைஞ்சா ரொம்ப நல்ல விஷயம்தான், சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். ஆனால் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் குறையும். இல்லை, அடுத்த 5 ஆண்டுகளே இது நடக்கும் அப்படின்றது தான் அவருடைய கூற்றாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை ஃபீல் பண்ணுறவங்க அது ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லையா? கண்டிப்பாங்க. ஏன்னா இது ஒரு எப்போயுமே மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்றத விட யாருமே கடவுள் கிடையாது, இவங்க தான் நிர்ணயம் பண்ணுறதுக்கு இல்லைங்களா. இந்த விலையை வந்து யாரால் நிர்ணயம் பண்ண முடியும்? கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தருமே கடந்து வந்த பாதையை பார்க்கணும். கோல்டு எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்றைக்காவது இந்த மாதிரி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா? இது வரைக்கும் தங்கத்தினுடைய வரலாறு நான் சொல்கிறது 1000 வருஷம் அப்போ இருந்தே எடுங்க இல்லையா. தங்கத்தை நாணயமாகவே புழக்கத்தில் இருந்திருக்கு, அது ஒரு காலம். 1 ரூபா அப்படின்னா அந்த 1 ரூபாய்க்கு உண்டான கோல்டு காயின்லேயே அச்சடித்து கோல்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கோல்டு ப்ரீஷியஸ் மேட்டர் கிடைக்கல, அதோட விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கனால வெள்ளியில் பண்ணாங்க. வெள்ளியில் என்ன பண்ணாங்க, இந்திய அரசாங்கமே வெளியிட்டுச்சு. 1904 1910லலாம் பார்த்திங்கன்னா 1 ரூபா காயின் அப்படின்னா இப்போ நம்ம மெட்டல் காயின் வருது இல்லையா உலகம், அதுக்கு பதில் வெள்ளியில் 1 கிராம் 1 ரூபாயின்னு சொல்லி வெள்ளி காயின் வந்துச்சு. அதனுடைய இன்றைக்கி மதிப்பு, அந்த 1 ரூபாயோட மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? இன்றைக்கி வெறும் வெள்ளி கிராமாக பார்த்தோம்னா 1100 ரூபா.
அது ஆன்டிக் பீஸ் ஆகிடுச்சு இப்போது 5000 10,000 விற்கிது, கிடைக்க மாட்டேங்குது, அபூர்வ பொருள். அந்த மாதிரி புழக்கத்தில் இருந்துச்சுல்ல. இன்றைக்கி நம்ம ஒரு ரூபாயை வந்து வெளியில் அடித்து விட முடியுமா? முடியாதுல்ல. அதனால் இப்போ இதெல்லாமே நினச்சி பாருங்களேன். அப்போ தங்கத்தினுடைய இது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இன்னும் கூட உயரும் அப்படின்றது ஒரு இல்லை. இப்போ இப்படியும் பார்க்குறீங்களா சார்? இந்த ஒரு கோணம் சரியா? ஏன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வல்லுநர் அந்த கருத்தை முன் வைக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கால்குலேஷன் இருக்கும் அப்படின்றது. அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா, இருக்கலாம். அது அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்காக பேசுறான்றது ஒண்ணு. ஆனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அந்த மாதிரி தனிப்பட்ட கருத்து. இது வந்து அவர் எதை வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம போய் பார்க்குறத விட இதில் உண்மை நிலவரம் என்ன. இன்றைக்கி எல்லார் கையிலுமே கூகுள் இருக்குங்க, ஃபோட்டோ வந்துடுது இல்லையா, என்ன ஏது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால் அது கடந்து வந்த பாதையை தான் நான் சொல்ல வரேன். அதை வச்சு பார்த்தா இல்லை இன்னும் ஃப்யூச்சரில் இப்படி ஆகுன்றது ஆரூடம், ஜோசியம். அது ஜோசியம் சொல்கிற மாதிரி நான் கூட சொல்லுவேன். இன்றைக்கி தங்கத்தினுடைய நிலைப்பாடு பார்த்திங்கன்னா 3000 மடங்கு உயர்ந்திருக்கு, 4000 மடங்கு உயர்ந்திருக்கு. இதுதானே உண்மை. இது எவ்வளோ வருஷத்தில் உயர்ந்திருக்கு, அடுத்த வருஷத்தில் எப்படி இருக்கும், இதுதான் ஒரு பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்ல முடியும். இல்லை இந்த மாதிரி கருத்துக்கள் சார் ஒரு டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சொல்கிறது அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு 5 வருஷத்தில் இவ்வளோ தூரம் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு ஒரு சினாரியோவை நம்ம சொல்கிறோன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? சரி, அவசர தேவை இருக்கிறவங்க வாங்குவாங்க, பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணணுன்றவங்க ஓகே 5 வருஷம் ஆகட்டும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். அது வந்து திசை திருப்புற மாதிரி மக்களை வந்து அதை காத்திருந்து ஏமாற்றம் வர்ற மாதிரி அந்த டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க, அது மாதிரி ஆகிடும். அதனால் எப்பயுமே நான் சொல்கிற ஒரு எளிய கருத்து என்னென்னா, நமக்கிட்ட பணம் இருக்கா, கடன் வாங்காமல் சேமிப்பாக நினைக்கிறீங்களா, தாராளமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதனுடைய என்றைக்குமே அது ஏமாற்றம் தந்தது இல்லை, அவ்வளோதான். அதுக்காக நான் வியாபாரத்துக்காக நான் அதை பண்ணுவேன், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஒட்டு மொத்தமாக போய் போடுவேன், இதில் கடன் வாங்கி போடுவேன் அப்படின்றது பைத்தியக்காரத்தனம் இல்லைங்களா. கடன் வாங்கி பண்ணனா அது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால் சேமிப்பை முதல் பங்கு, முக்கிய பங்கு தங்கத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown-Tile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. SRM தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு's #1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன், எல்லாரும் மீட் பண்ணலாம்.